ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய சபரிஷ் நிக்கில் பேசுகிறேன். விலாக்ஸ்லேருந்து சபரிஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாமல்லபுர கடல். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்காக நான் ஸ்கிரிப்டெலாம் எழுதி வச்சுருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. நான் இதை பார்த்து தான் சொல்ல போகிறேன், அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு மாமல்லபுர கடலை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அதோடைய கொஞ்சம் அட்ரஸ் பார்த்துடலாம். இது எந்த மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு இருந்தது வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தது. ஆனால் இப்போது காஞ்சிபுரத்து செங்கல்பட்டு போச்சுனால இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் மாமல்லபுரம் இருக்குது. அதனால் மாமல்லபுர கடலும் அங்கே தான் இருக்குது. இடம் வந்து மாமல்லபுரம். எந்த தாலுக்காவில் இருக்குன்னா திருக்கழுக்குன்றம் தாலுக்காவில் இருக்குது. சரி, மாமல்லபுரம் கடற்கரை வந்து தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையிலேருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளன. சுமார் 20 கிலோமீட்டர் எவ்வளோ 20 கிலோமீட்டர் பல்லவர்களின் முக்கிய துறைமுகமாக இருந்தது. அந்த மாமல்லபுரத்தை சுற்றி 20 கிலோமீட்டர் வந்து பல்லவர்களோட துறைமுகமாக இருந்தது. இவ்விடம் மகாபலிபுரம் அப்படின்னு அழைக்கப்படுச்சு. இந்த இடம் வந்து மகாபலிபுரம் அப்படின்னு அழைக்கப்படுச்சு. இந்தியாவில் உள்ள பாரம்பரிய சின்னங்களில் இவ்விடமும் ஒன்றாக உள்ளது. இந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற சின்னங்களில் இந்த இடமும் ஒன்றாக காணப்படுது. புகழ்பெற்ற குடைவரை கோயில்கள் இந்திய வரலாற்றை பறைசாற்றுகின்றன. குடைவரை கோயில்கள் வந்து அதிகமாக இந்திய வரலாற்றை காமிக்குதான். அது மட்டும் இல்லாமல் திராவிட கட்டடக்கலைகள் வந்து இந்த மாமல்லபுர கடலோட சாதனைகளை வந்து எடுத்துரைக்குது. பஞ்ச பாண்டவர்களோட அவரோட ரதங்கள், அது 5 ரதம் அப்படின்னு சொல்கிறாங்களே, பஞ்ச பாண்டவர்களின் ரதங்கள், அர்ஜுனனின் தவம் போன்றவை இங்கே காணப்படுது. இது ரொம்ப வியக்க வைக்கிறான். இது வந்து மக்கள் வந்து எப்படி இதை உணர்றாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து மனிதர்கள் வந்து ஒரு பாறையில் கூட கற்சிற்பத்தை செஞ்சு வச்சுருக்காங்களே, அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்திருந்தால் ரொம்ப தியாகம் பண்ணியிருப்போம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சாகச தண்ணீர் விளையாட்டு பிரியர்களுக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குமா. மாமல்லபுரம் கடற்கரையில் வந்து ஆண்டுதோறும் டிசம்பர், ஜனவரி இந்த 2 மாதங்களில் மாமல்லபுரம் நடன திருவிழா நடைபெறுமா. கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, நான் வாசிக்கிற பாருங்கள். பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி, மோகினி ஆட்டம், ஒடிச்சி போன்ற நடன கலைஞர்களை பெரிதும் கவர்ந்தது. அவ்வளோதாங்க இந்த கதை. ஷார்ட்டாக உங்கள்கிட்ட நான் சொல்லி முடிச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி அதை எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு அனுப்புறதுக்குள்ளே தம்ப்நெயில் வேறு ரெடி பண்ணுவோம், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ், டைட்டில் எல்லாமே பண்ணி உங்களுக்கு தான் கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் அனுப்புகிறோம். ப்ளீஸ் கொஞ்சம்